ச்சே, வீட்டில் இருக்கிறது தான் ரொம்ப போர் அடிக்குது. மேலே ச்சே மேலே போகலான்னு பார்த்தா ரொம்ப வெயில் அடிக்குது. சரி இங்கேயே உக்காருவோம். வீட்டில் இருக்கிறது தான் போர் அடிக்குது. மேலே போயிட்டு உக்காரலான்னு பார்த்தா இப்படி வெயில் அடிக்குது. சரி இங்கேயே உக்காருவோம். லீவ் வேறு விட்டாங்க. ரொம்ப போர் அடிக்குது வீட்டில். டைமும் போக மாட்டேங்குது. வெறுப்பாக இருக்குது. சரி ஏசிஎம்ஏ நகர் யூடியூப் சேனல் ஏதாவது வீடியோ விட்ருக்காங்களா பார்ப்போம். ரொம்ப போர் அடிக்குது. டைமும் போக மாட்டேங்குது. வெறுப்பாக இருக்குது. சரி என்ன இந்த ஏசிஎம்ஏ நகர் யூடியூப் சேனலில் சம்மரில் நிறைய விட்றோன்னு போட்டிருக்காங்க. சரி நிறைய வீடியோ விட்ருக்காங்க பார்ப்போம். என்னது டைமே போக மாட்டேங்குதா? இதை பாருங்கன்னு போட்டிருக்கு. சரி என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே. நம்மளுக்கும் டைம் தான் போக மாட்டேங்குது. இதை வீடியோவாவது பார்ப்போம் டைம் போகிறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் முதல்ல என் யூடியூப் சேனலை பார்க்குறீங்களா? கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்டுக்கு நீங்கள் வரத்துக்கு முன்னாடி ஒன்று போட்டிருப்போம். அது எப்படின்னா டைம் எப்படி மெயின்டைன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லீவ் நாளில் உங்களுக்கு டைமே போக மாட்டுதா? அதுக்கு நான் 5 வழி சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு வழி அது என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா? பைபிள் படிங்க. உங்களுடைய போர்லாம் ஜாலியாகவா மாறும். 2வது வழி, உங்களுக்கு டைமே போக மாட்டேங்குதா? அதுக்கு நான் சொல்கிறதுக்கு என்ன, ஜோம் பண்ணுங்க. உங்கள் டைம் தானாக நிறையா போகும். 3வது வழி, உங்களுக்கு எங்கேயாவது போகணுன்னு ஆசையாக இருக்கா? வீட்லேயே இருக்கீங்களா? சர்ச்சுக்கு போங்க. சர்ச்சுக்கு போனீங்கன்னா அங்கே ஏதாவது வேலை செய்யுங்க சர்ச்சில். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் என்ஜாயாக இருக்கும். 4வது வழி அது என்னதுன்னா, நீங்கள் வீட்லேயே பேசி ரொம்ப போர் அடிக்குதா? அது உங்களுக்காக தான். ரொம்ப போர் அடிக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் வெளியே யார்ட்டையோ பேச ஆசைப்பட்டீங்கன்னா போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். ஏசப்பாவுடைய நாமத்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். 5வது வழி, உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வீட்டில் தான் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா? சர்ச்சுக்கு போங்க. சர்ச்சுக்கு போய் அவங்க பாஸ்டர் சொல்கிறதுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க எங்கேயாவது ட்ராக் சொல்லி எடுத்துக்க போகலாம், சுவிசேஷம் சொல்கிறதுக்கு போகலாம். அதேமாரி நிறையா போயிட்டு நிறைய ட்ராக் சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு என்ஜாயாகவும் இருக்கும், டைமும் நல்லா ஜாலியாக போகும். நான் இந்த 5 வழியை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை நீங்கள் தவறாமல் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை பிடிச்சிச்சின்னா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதும் எனக்கும் ஜாலியாக இருக்கும், என்ஜாயாகவும் இருக்கும். சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதோட நான் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். ச்சே, நம்மளுக்கு இது தெரியாமல் போயிடுச்சு. டைம் நம்ம எப்படி வேஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை பார்த்தா தான் தெரியுது டைம் எப்படி செலவு பண்ணணுன்ட்டு. பைபிள் படிக்கலாம், ஜோம் பண்ணலாம், சர்ச்சுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம், சுவிசேஷன் சொல்லலாம், ட்ராக் சொல்லியம் பண்ணலாம். இவ்வளோ டைம் போகிறதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ இருக்குது. நம்ம டைம் எப்படி வேஸ்ட் பண்ணியிருக்கோமே. ச்சே, நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் நம்ம டைமை நல்ல விதமாக செலவு செய்யணும். சரி இனிமையாவது நம்ம ஒழுங்கா டைம் நல்லா செலவு பண்ணணும்.